ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனிஸ நிறைய விதமா கேட்டகரைஸ் பண்ணலாம். கம்பெனிஸோட சைஸ பொறுத்து கேட்டகரைஸ் பண்றத மார்க்கெட் கேப் பேஸ்ட் கேட்டகரைசேஷன் சொல்லுவோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மல்டிப்ளைட் பை பிரைஸ் ஆஃப் ஒன் ஷேர். 1 lakh crore மேல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற கம்பெனிஸ லார்ஜ் கேப் கம்பெனிஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் அண்ட் HDFC பேங்க். லார்ஜ் கேப் கம்பெனிஸ் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டாவும் ஸ்டெடி growth கொடுக்கறதாவும் இருக்கும். 30,000 to 1 lakh crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனிஸ மிட் கேப் கம்பெனிஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பேடிஎம் அண்ட் முத்தூட் பினான்ஸ். இந்த கம்பெனிஸ் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயும் இல்லாம growth பொட்டன்ஷியலும் இருக்கிற மாதிரி கம்பெனிஸா இருக்கும். 30,000 crore கீழ மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனிஸ ஸ்மால் கேப் கம்பெனிஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அமர் ராஜா பேட்டரிஸ் அண்ட் கிராம்ப்டன் ஃபேன்ஸ். இந்த கம்பெனிஸ் சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். ஆனா கிளிக் ஆகிட்டா ரிவார்டும் அதிகமா இருக்கும். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் நிப்டி 15 அடுத்த 50 கம்பெனிஸ் நிப்டி நெக்ஸ்ட் 15 அதுக்கு அடுத்த 150 கம்பெனிஸ் நிப்டி மிட் கேப் 115 அதுக்கு அடுத்த 250 கம்பெனிஸ் நிப்டி ஸ்மால் கேப் 215 கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலா லார்ஜ் கேப் கம்பெனிஸ் 12 to 15% ரிட்டர்ன்ஸும் மிட் கேப் கம்பெனிஸ் 15 to 18% ரிட்டர்ன்ஸும் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப் டு 20% ரிட்டர்ன்ஸும் கொடுத்திருக்கு. FD RD மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் லீனியரா மந்த்லி ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது, கொஞ்சம் வாலடைலா தான் இருக்கும். நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்ட பொறுத்து நீங்க மத்த இண்டிசஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோல செக்டார் பேஸ்ட் இண்டிசஸ் பத்தி பாப்போம். ஸ்டே டியூன்ட்.